ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைரி பார்ட் 1. ஸோ ஒரு தரமான படம், நான் எடுத்தோடனே தரம்னு சொன்னால் அந்த அளவுக்கு உயர்தரமான படம் தான் பைரி. ஸோ ஒரு கேரக்டரோட எனக்கு தெரியாது, அதாவது எல்லாருமே நியூ ஃபேஸஸ். பட் ஆனால் அப்படி நடிச்சிருந்தாங்க, ஒரு மாதிரி மிரட்டிட்டானுங்க. நான் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் சும்மா அப்படியே உட்காந்து பார்க்கணுன்னு பார்த்தேன். பட் ஆனால் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே நான் அப்படியே படத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகி அப் டு த எண்டு வரைய பார்க்க வச்சதுன்னா அப்படி ஒரு படம் தான் பைரி அப்படின்னு சொல்லலாம். இதுவரைய புறா ரேஸ் பற்றி நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்ட மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். பட் ஆனால் அதை ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாறி சும்மா புறா அப்படி வச்சு பார்த்துருப்போம். பட் ஆனால் ஃபுல் புறா ரேஸையுமே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு படம் தான் நான் பைரி தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப அழகாக எடுத்துருந்தாங்க. தென் அதுக்கு தேவையான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கலாம். ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த டேரக்டர் அண்ட் என்டையர் டீம். அதில் நடித்தவங்க எல்லாமே தரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த லிங்கம் கேரக்டர்லாம் இன்னும் என் மனசில் நிற்கிது. தென் அதை ஒரு தெருக்கூத்து வடிவில் அங்கிட்ட தெருக்கூத்தா ஐ திங்க் ரொம்ப அந்த வடிவில் அதை வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு பேக் ஸ்டோரியெலாம் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும்னா, அப்படி பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா படமுமே எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி வைபாக இதாக போயிடும், நல்லா போயிடும். பேக்கில் பேசிக்கிட்டு இருக்குது, அந்த இதில் பேசிகிட்டு இருக்காது. பட் ஆனால் இதில் அதை என்கேஜ் பண்ணி அழகாக தூக்கி நிப்பாட்டுச்சு ஒவ்வொரு சீனையுமே. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். தென் அதில் பண்ண கேரக்டர், அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் கடைசியில் அந்த ரத்த கலரில் இருக்கும்போதெல்லாம் அந்த சீன்லாம் எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அப்படி இருந்துச்சு. தென் அந்த சீன்லேயுமே அவங்க அம்மா பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப். தென் எனக்கு இந்த படத்தில் ஹோல் படத்தில் பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவன் மக்களேன்னு ஒரு வரட்டிடும். எனக்கு அவர் பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரமேஷண்ணா அப்படின்ற கேரக்டர் அவர். ஸோ இன்னும் எனக்கு அந்த கேரக்டர் மனசு சொல்லிதுன்னா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அந்த ரமேஷண்ணா கேரக்டர். ஸோ நியாயமான ஒருத்தர் புறாரேசி விட்றவர் அப்படின்னா அவர் தான் வருவது. தென் அவருக்கான அந்த இப்போ படத்தோட கதை என்ன தான் அதாவது ஒரு கேரக்டர். தென் படத்தோட கதை என்ன அண்டு எதுக்கு டைட்டில் கார்டு பைரின்னு வச்சாங்கன்னா, பைரின்றது அந்த கழுகு வரும்ல, கழுகு புறாவை தின்றும்ல. ஸோ பைரி அடிச்சிருச்சு அப்படின்றத அதுக்காக தான் பைரின்னு வச்சுருக்காங்க. ஐ திங்க் பார்ட் 2ல் அதுக்கான இது மெயின் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி எனக்கு என்னென்னு கிளியராக இதுதான் பைரியோட மெயின் இதுன்னு அதில் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாங்க படத்துக்குள்ளே. பைரி அடித்தாதாங்க மேப் ரேஸ் கேன்சல் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சீனில் அதை எக்ஸ்பிளைனுமே அழகாக பண்ணியிருப்பாங்க. தென் அவரோட புறா மேக்ஸிமம் இதுவரை அவர் ரமேஷன் புறா தான் இதுவரையும் மேக்ஸிமம் பறந்துருக்கும். ஐ திங்க் 29 hours 26 hours பறந்துருக்கும். பட் அதுக்கப்புறம் லிங்கமோட புறா 29 hours பறந்துருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டை இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட ரெக்கார்ட் பிரேக் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுக்கும் அந்த ரமேஷன் சூப்பர் மக்களை என்னை பாத்திர மக்களை அதுக்காக இது பண்ணிடுங்க, எல்லாத்துக்குமே அம்பையர் திருப்பு தான் இறுதியானதுன்றதை ரொம்ப அழகாக இன்ஃப்யூஸ் பண்ணி ரொம்ப நேர்மையான ஹானஸ்டான ஒரு ரேஸை நடத்துகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லணும். தென் அதுக்கு வர டேஞ்சர்ஸாக இருக்கட்டும், தென் அதுக்கு ஆப்போசிட் கேங்லேருந்து விடுறதா இருக்கட்டும். தென் ஆப்போசிட் கேங்கை புறா நடத்துகிறப்ப அங்கிட்ட வெடி சத்தம் தெரியாமல் வெடி போட்டுருவானுங்க. தென் அதனால் புறா பயந்துடும். ஸோ அங்கே நடக்கிற சில கேள்விகளாக இருக்கட்டும். தென் இது எல்லாமே சேர்ந்து ஃபைனல் வரையும் அவங்களோட லைஃபவே பாதிக்கும் அப்படின்றத தான் அவங்க வீட்டில் பயப்படுறதே. ஸோ லிங்கமோட வீட்டில் எதுக்கு பயப்படுவாங்கன்னா, அவன் எதுவுமே பண்ண மாட்டான், எல்லாமே ஊர் சுற்றிட்டு இருக்கா, இது பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஆனாலும் அவர் புறா மாடியிலேருந்து வளர்த்துக்கிட்டு இருப்பார். அவரோட ஃப்ரெண்டு அழகாக பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர். அவரை அவங்க அம்மா கடைசியிலேயே சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்கிறதுலாம் செம்மையாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் அவரை வெட்டி போட்டுருவாங்க. அவர் லிங்கம் போனதுனால அந்த சீன் கண்ணில் எல்லாம் அழுகாத, அந்த படத்தை பார்த்துட்டு அந்த சீனை பார்த்துட்டு அழகாத எவனுமே இருக்க முடியாது. நான் அவ்வளோ எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி செம்மையாக எடுத்துருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் கடைசியில் ரமேஷன் அதாவது லிங்கத்தை அடித்து போட்ட உடனே அதை வெட்டுற போகிறேன்டாட்டு அவரும் கிளம்பிடுவார், அந்த ஃப்ரெண்டும். ஸோ கிளம்புன உடனே அவரை போய் ஒரு லைட்டாக தெரியாமல் குத்திட்டு கடப்பாறை எடுத்து முதுகில் மட்டும் இல்லைன்னா குத்திட்டு வந்துடுவார். தென் தெரியாமல் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அப்போயுமே அந்த ரமேஷ் அந்த மக்கள் அந்த ஸ்லாங்கை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப அழகாக பேசியிருப்பார். இந்த மக்களே உனக்காக மக்களை இருக்கலாம், அந்த மக்களே அப்படின்னு மரியாதை அவரோட டோன்லேயே கிடந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்லாங்கும் சரி ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தட் கேரக்டர் பர்சன். அவர் உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தென் நான் கோ டு தி லிங்கம் அண்டு அந்த கேரக்டர் பார்த்தோன்னா, அவர் 2 பேத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மச்சான் பேசிக்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். தென் கிளைமேக்ஸ் பார்ட் 2க்கு பெரிய லீடு. கண்டிப்பாக பார்ட் 2 நான் தேட்டரில் பார்க்கணும் ரொம்ப அழகாக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஏன்னா பார்ட் 2 லிங்கம் கண்டிப்பாக வரமாட்டான். இவனை அடிச்சு போட்டிருக்கான்னு தெரிஞ்சுமே லிங்கம் வரமாட்டான். கையெல்லாம் வெட்டிடுவான், கையை பாதி வெட்டி போட்டிருப்பாங்க. தென் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லீடரை முடிச்சிருப்பாங்க. அது எப்படி இருக்கும், அவன் எப்படி தெரிஞ்சு வராமல் இருப்பான், அதுக்கப்புறம் அது வேலை தெரியும் இது பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். தென் கிளைமேக்ஸில் அவங்க அம்மா அவனை கூப்பிடாதீங்கம்மா, அது இப்போ தான் உருப்பட்ட போயிருக்கா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக அதாயிரும். தென் நான் பார்த்துக்கிறேங்க்கா அப்படின்னு ரமேஷ் சொல்லுவார். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். தென் அவங்க அப்பா பேசுகிற சீன்லாம், அந்த சீனுக்குமே கண்ணில் எல்லாருக்கும் அழுக வந்துடும். என் பையனை நான் பார்த்துக்கிறேன், எல்லோரும் உருப்பட பாருங்கள், எல்லோரும் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி அவர் ஐ திங்க் அவரை ஒரு
ஹேண்டிகேப் பர்சன். பட் ஆனால் அவர் வந்து சொல்லும் போதெல்லாம் செம்மையாக இருக்கும், ரொம்ப கண்ணில் இதாகிடும். ஸோ ஒரு எமோஷ்னலாக இருக்கட்டும், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருக்கட்டும், புராரைஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு தரமான படைப்பு அப்படின்னு சொல்லலாம் பைரியை. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பைரி எல்லோரும் அமேசான் ப்ரைமில் தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் பைரி பார்ட் 1 4ஆம் தலைமுறை ராஜலிங்கம் கதை அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சூப்பர்பான படமாக தான் பைரி இருக்கும், தரமான படைப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். ரொம்ப அழகான படமாக தான் பைரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், அமேசான் ப்ரைமில் பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.